அனைவருக்கும் காலை வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். சரிங்களா? 7/6/2026 தேவதை புக்கில் வந்த குறுக்கெழுத்து போட்டி தினத்தந்தி பேப்பர் கூட வந்தது. இன்றைக்கி நாள் என்னென்னா 7/6/2026ங்க. சரிங்களா? வாங்க ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம். முதல் கேள்வி, கம்ப இயற்றியது. கம்ப என்ன இயற்றினா அப்படின்னா கம்ப ராமாயணம். ராமாயணம்னு சொல்ல மட்டும் கம்ப ராமாயணம் அப்படின்னு சொல்லுவோம். பதில் என்ன? கம்ப ராமாயணம். பதில் பாருங்க, 3 எழுத்து நான் வரணும். சரிங்களா? கம்ப ராமாயணம். சரிங்க. 2 மேலேருந்து கீழே என்ன? 2 மேலேருந்து கீழே என்னென்னா புகழ்பெற்ற புண்ணியத்தலம். புகழ்பெற்ற புண்ணியத்தலம் அப்படின்னா என்னென்னா ராமேஸ்வரம் சொல்லலாம். புண்ணியஸ்தலம் அப்படின்னா காசி கூட சேர்ந்தது. ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லலாம். இங்கே 5 இடம் வந்து வளம் என்னன்னு பார்த்துக்குவோம். முதல்ல 5 இடம் வந்து வளம் என்னென்னா சுற்றுலா பயணம். சுற்றுலா பயணம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா டூர் போகக்கூடியதான் சுற்றுலா பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. டூர்னால் என்னது? சுற்றுலா அப்படின்னு சொல்லலாம். உல்லாச பயணம். அப்போது ராமேஸ்வரத்தில் இங்கே பாருங்க, இசுக்கு பேரில் தமிழ் சு இதுங்க சுற்றுலா. இது கரெக்டாக செக் பண்ணி பார்ப்போம். 7 வலம் இருந்த இடம் என்ன? முக்கணியில் 1. முக்கணியில் 1ன்னா மா பலா வாழையில் இங்கே பலா வருதுங்க. ஸோ பதில் என்ன? பலா. 6 கீழே இருந்து மேலே எதுவும் இருக்கா? இருக்குங்க. சரக்கு ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனம். லோடு ஏற்றிட்டு போகக்கூடிய வாகனத்தெல்லாம் என்னன்னு சொல்லுவீங்க? லாரி. சரிங்க. நீங்கள் அப்போது இது வந்து புண்ணியஸ்தலத்தை வந்து நீங்கள் என்னன்னு சொல்லலாம்? ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் தான் எழுதுவோம். இங்கே சூ போட்டிருக்கனால இது எவ்வளோதான் கரெக்டாக வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சரிங்களா? இந்த கொஸ்டினை ரெடி பண்ண வந்து வடமொழி வரக்கூடாதுன்னு நினைக்காதுன்னு தெரியலை. ஓகேங்க. இடமந்து வளம்ல 10. தொடர்ந்து வெடிப்பது. தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்னன்னு சொல்லுவீங்கன்னா சரவெடின்னு சொல்லலாம். சரவெடி அப்படின்னா தொடர்ந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கக்கூடியது சரவெடின்னு சொல்லுவோம். 11 மேலேருந்து கீழே என்னன்னு பாருங்க. வேலை ஆஞ்சுக்கு நாணம். நாணத்துக்கு வேறு என்ன சொல்லலாம்? நாணம்னா வெட்கப்படுறது தான் நாணம். வெட்கம் அப்படின்னு சொல்லலாம். வெட்கம் அப்படின்னா நாணம். ஓகேங்க, சரியாக போச்சு. இப்போ வானில் காணப்படுவது. வானில் காணப்படுவது என்னது? வானத்தில் மேகம் தான் பார்ப்போம். மேகம் வலமிருந்து இடம். சரிங்களா? சரிங்க. பழி வாங்குதல். வலமிருந்து இடம். பழி வாங்குதல் வேலை ஆரம்பிச்சிருக்குங்க. வேலை ஹிண்ட் வருதுன்னு பார்ப்போம். 8 கீழேருந்து மேலே என்ன? மக்கள் அனைவரும் டேஷ். எல்லா மக்களும் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அனைத்து மக்களும் சமம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்க, சரிங்க. இப்போ 9 வலமிருந்த இடம் வந்து பழி வாங்குதல் அப்படிங்கிறது என்னன்னு சொல்லலாம்னா வஞ்சனை. வஞ்சனை இல்லா எண்ணம் வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஓகேங்க. 4 மேலேருந்து கீழே என்ன? மேலேருந்து கீழே படுக்கை. படுக்கையை வந்து கட்டில்னு சொல்லலாம். இங்கே இன்ச்ச இருக்கனால மஞ்சம் அப்படின்னு சொல்லலாம். மஞ்சம். ஓகேங்க. கடைசி கீழேருந்து மேலே கடை. கடையை வந்து அந்த காலத்துலேருந்து நம்ம பழைய காலத்துலேருந்து என்ன சொல்லுவோம்னா அங்காடி அப்படின்னா கடையை சொல்லக்கூடிய வார்த்தை அங்காடி. சரிங்களா? இதுதான் இன்றைய பதில்கள். தப்பாக சொல்லியிருந்தேன் கமெண்ட்டில் கொடுங்க. இதை எழுதி பரிசு அனுப்புறவங்களுக்கு 5000 ரூபாய் பரிசு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குதுங்க. ஓகேங்களா? லாஸ்ட் வீக் பரிசு வின் பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது. நன்றிங்க.